மண்டபம் இன்றும் திருப்பதியில் இருக்கிறது. இஸ்லாமியர்களிடம் இருந்து திருமலை கோவில் தப்பியதற்கு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த முகலாய படையினர் மலையின் மேல் என்ன கோவில் இருக்கிறது என்று கேட்டபோது அவர்களின் நோக்கத்தையும் பழக்க வழக்கங்களையும் நன்கு அறிந்த உள்ளூர் மக்கள் பன்றி கடவுளின் கோவில் என்றனராம். மக்கள் குறிப்பிட்டது வராக பெருமாளின் திருக்கோவிலை. இந்த பெருமாளை தரிசித்த பின்னர் தான் ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்கிற சம்பிரதாயம் இருக்கிறது. பன்றிகளின் மீது முகலாயர்களுக்கு இருக்கும் வெறுப்பால் அவர்கள் திருமலைக்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டு விட்டனர் என்று சொல்லப்படுகிறது. திருப்பதியில் பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில் திருவிழாவாகும். பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி கணக்கில் கொண்டு இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. திருமலை கோவிலில் தினமும் அதிகாலையில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் ஒளிபரப்பினாலும் மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவை பாசுரங்களை ஒளிபரப்புகிறார்.